வீடியோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டர் வந்து நம்ம அசிஸ்டன்ட் எல்லாருமே அட்டாக் பண்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஹீரோயின் வந்து பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து பாத்துட்டு பரவாயில்ல 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, 2 பேருமே பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றாங்க. ஆனா என்ன கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க, யான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி இவன் நல்லா தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்றதோட ஒரு ஸ்மாலா ஒரு இன்ட்ரோ போட்டு திருப்பி எபிசோட்குள்ள போறாங்க. எபிசோட்குள்ள போனா அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து 2 அசிஸ்டன்ட் வந்து பேசுறாங்க. என்ன நீங்க இன்னைக்கு சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்றா. அதெல்லாம் கிடையாது, நீங்க வந்து ஒரு போர்ஷன் இருந்தீங்க, அந்த போர்ஷன் வந்து எங்க பாருங்க என் முடியலாம் கருப்பாயினா ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு அவன் சொல்றான். அந்த இவங்க ஆமா எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோயின் வந்து இது வந்து ரெகுலர் போர்ஷன் தான், நான் வந்து பெருசா எதுவுமே தரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க என்ன பண்றீங்க மார்க் பண்ணிட்டு இருக்கேன், எங்க என்ன மான்ஸ்டர் அதிகமா இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் வந்து சொல்றான். இங்கெல்லாம் மான்ஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நெஸ்ட்லாம் உண்டுல, அந்த நெஸ்ட்ல இருந்து அது வந்து மான்ஸ்டர் வந்து நிறைய வெளியே வருது, அதே போல இந்த எந்தெந்த இடத்துல நிறைய வருது நான் மார்க் பண்ணிருந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன ரசிச்சு வந்து சொல்றோம், உங்களுக்கு வந்து நீங்க வீட்டுக்கு போதுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். என்னது அதுக்கும் நான் மென்ஷன் பண்ணுமா அப்படின்னு ஆமா கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். அப்படியா சரி கிளம்பலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ காமிச்சோன்னே ஹீரோ வந்து நடந்து விட்டுறான். அப்போ அவங்க கடையில இருந்து ஒரு ஆள் வந்து நீங்க இருந்து வச்சுட்டு வாங்கிட்டு போ அப்படிங்க. பரவாயில்ல நீங்க வந்து டேட்டுக்கு போற அப்படின்னு டேட்டுக்கா அப்படின்னு எல்லாரும் சுத்தி எல்லாருமே ஷாக்கா வைக்கணும். அப்போ அவங்க போனோன்னே ஹீரோயின் வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுருக்கா. அப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் வைக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து போனீங்க அந்த லைட்டாக ஃப்ளாஷ்பேக் வைப்பாங்க. அப்போ டேட்டுக்கு நீ போகணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எனக்கு டேட்லாம் தெரியாது அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட் வந்து சொல்லலாம். டேட்னா வேற ஒன்றும் இல்லை, உனக்கு வந்து யாராவது அசிஸ்டன்ட் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண அன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னது ராஜாவே எனக்கு அசிஸ்டன்டா இருக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டா. அவளுக்கு டேட்னா என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கூட்டிட்டு போயிட்டு சொல்லிட்டு நான் பாஸ்டர் நிறைய அவங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, இப்போ ஒன்னால தான் எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்காங்க, நீ எங்களுக்காண்டி நிறைய பண்ணிருக்க, எங்க ராஜ்யத்துக்கு நீ தான் தேவை, நீ எங்களுக்காண்டி ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு இருக்க, இருக்கிற எல்லாம் பிரச்சனையும் நீ தான் இது பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். அப்புறம் பின்னாடி அசிஸ்டன்ட் அப்படின்னு நடந்தது கப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு பையன் இருக்கான். பையன் பார்த்துட்டு செயின்ட் இவங்கெல்லாம் செயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் நாட்டில் இருக்கும்போது ஒரு பையன் இவனை பார்த்து பயந்துருப்பால, அதை யோசிச்சு பார்க்கறா எல்லாரும் இனி நான் நம்மளை பார்த்து பயப்பட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த பையன் வந்து ரொம்ப நன்றி உங்களை, அதான் எங்க அப்பா சந்தோஷமா இருக்காங்க, எங்க அப்பா நீங்க தான் இதை காப்பாத்திருக்கீங்க, மாற்றலாம் நிறைய இருக்கும்போது நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க, சுத்தி இருக்க எல்லாருமே நீங்க தான் இந்த செயின்டா எங்களுக்காக எங்க ராஜ்யத்தில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எல்லாருமே கேட்டுருக்கேன். இப்போ ஹீரோ டக்குனு ஹீரோயின் கை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போறாங்க. நான் எங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் வந்து சூப்பர் குட்ஸா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே போயிட்டு ஹீரோ வந்து சொல்றான் அவனுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு. அதனால என்ன வேணுமா எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து ஷாக்கா இருக்கா. அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை வேணா நானே வேணா சொல்லுவா அப்படின்னு ஹீரோனா நீயே சொல்லு அப்படின்னா. அதனால ஹீரோ வந்து ஏதோ ஆர்டர் பண்ற டீ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால ஹீரோ வந்து டீ வச்சோடனே ஹீரோ வந்து கேட்கா உனக்கு வந்து என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, உனக்கு எதுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் உனக்கு இருக்கும் அதை சொல்ல அப்படின்னா. அப்படின்னு எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோன் வந்து மைண்டே திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நீ 1 செகண்ட் சொல்லிக்கிறேன், நீ எங்க ராஜ்யத்துக்கு வந்து எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்றாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அசின பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச விஷயம் சொல்லு அப்படின்னா அவன் வந்து திருப்பி ஃபிளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். பிடிச்ச விஷயமா எங்க வீட்டில் வந்து இதுதான் பண்ணணும் அதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுத்து பார்க்கும்போது மூஞ்சி பார்த்தோன்னே என் மூஞ்சி அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான் எனக்கு டீ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிக்கலாம். மிச்ச விஷயத்த நம்ம பறவை வந்து சொல்லவா எனக்கு இப்போ எதுவும் தெரியல அப்படின்னு பரவாயில்ல நீ பறவை சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு, உனக்கு எல்லாமே இது பண்ற மாதிரி இப்போ உனக்கு எங்கேயும் வெளியே போனா சொல்லு நான் கூட்டு போறேன் அப்படின்னு. எனக்கு ஒரு பக்கம் போனோம் அப்படின்னு அசிஸ்டன்ட் சாரி அடிச்சுட்டு லாஸ்ட் பார்த்தா லைப்ரரி தான் கூட்டு இருக்கா. அதனால என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் மான்ஸ்டரோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கேன், மான்ஸ்டர் எப்படி இங்கே உருவாச்சு என்ன அதன்ட்டு அப்படின்னு ஹீரோ வந்து பக்கத்துல வந்து பார்க்கலாம். அந்த வந்து காமிக்கிறான் மான்ஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து ஒரு டெலிபதி மூலியமா தான் உருவாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட்ல சர்ஃபேஸ்ல இருந்து அது புடச்சிட்டு வெளியே வந்துச்சு. அது வெளியே வரும்போது வந்து ஊர்ல இருக்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிருக்கு, பசங்களை பொண்ணுங்களை மொத்த மிருகங்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ணிருக்கு. அதனாலதான் அதை வந்து ஒரு பீஸ் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு நிம்மதியை கொண்டு வரணும்ன்றதுக்காண்டி தான் இந்த செயின்ட்னு ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் உருவானாங்க. அவங்க தான் எல்லா மான்ஸ்டரையும் மொத்தமா அழிச்சு அதை வந்து ஒரு ரிங்கில் அடக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே இதாச்சு. அதுல இருந்தா செயின்ட் எல்லாமே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் மான்ஸ்டரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்துச்சு. அதனால அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு புரியல நிறைய விஷயம், நீ வெளியே டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சொல்றான் இது வந்து வெறும் இது ஒன்றும் வந்து டேட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கா. அதுக்கப்புறம் அவ சொன்ன மாதிரி அந்த ஒரு இடத்துல போய் கூட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம வந்து மான்ஸ்டர் எல்லாம் உள்ள வருது, அதனால நம்ம எல்லாம் பார்த்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்கேன் அப்போ நம்ம மிலிட்ரி எல்லாம் இது பண்ணுமே, அப்போ பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண அப்படின்ட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து மைண்ட்ல யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஆமா நம்மளை நம்பி இது பண்றாங்க, ஆனா நம்ம இவ்வளோலாம் இது பண்ணா இவங்க நம்மள நம்பாங்களா, நம்ம ராஜா போன நாட்டுல இருந்த அந்த ராஜாவே நம்மளை நம்பல, நீலாம் வேஸ்ட்னு சொன்னா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. நம்ம ஹீரோ வந்து பரவாயில்ல நான் வந்து இவளை நம்புறேன், இவ எனக்காண்டி நம்ம ராஜ்யத்துக்காண்டி நிறைய பண்ணியிருக்கா, இவளை எனக்கு முழு மனசோட நான் நம்புறேன், இவ சொல்றது செய்யுங்க எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஹீரோன் வந்து நம்மள நம்புறாரு, நம்ம எல்லாம் இந்த ராஜ்யத்துக்காண்டி என்ன வேணாலும் பண்ணணும், ராஜ்யத்தை வந்து நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு ஹீரோனுக்கு வந்து மனசுல இது வருது. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படி பார்த்துட்டே இருக்கா. ஹீரோ இப்படி ராஜாவா இருந்து நமக்காண்டி எல்லாமே பண்றாரு, கண்டிப்பா இவருக்காண்டி நான் எல்லாமே செய்வேன் இந்த ராஜ்யத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் எடுத்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கா. எங்கெல்லாம் மான்ஸ்டர் இருக்கு, இங்கெல்லாம் இது இருக்கு, அதனால கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா.
அதுக்கப்புறம் அங்கே பேசிட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கா தங்கச்சி அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துருவீங்க இனி ஃபுல்லாகவே நான் அந்த ஊர் மக்கள் தாண்டி தான் எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதனால அவன் வந்து சொல்றான் இங்கெல்லாம் மான்ஸ்டர் இருக்காங்க நான் வந்து இப்போ ஏன்ஷியன் இது பண்ண போறேன் அப்படின்னு ஏன்ஷியன் அந்த பழைய காலத்து டெக்னிக்ல யாராலையும் பண்ண முடியாது படிக்க முடியாது அப்படின்னு ஹீரோன் வந்து என்னால் பண்ண முடியும் நான் பண்றேன் அப்படிங்கிற அதனால அப்படி நீ பண்றேன் நான் பண்ணேன் ஓகே நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான் அதனால ஹீரோன் வந்து சொல்றான் இங்கெல்லாம் வைக்கணும் இங்கே தான் மெயின் கேபிட்டல் இருக்கு அதனால பார்த்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தேன் ஹீரோயின் அதனால சரி நீ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண போற அதனாலும் பண்ணே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்றான் அதனால ஹீரோயினும் சரி அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல ஒரு மாதிரி சோகமும் பார்த்துட்டு இருக்கா அதனால ஹீரோ வந்து மறுபடியும் நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றதோட அந்த ஃப்ரேம் அப்படி கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து வெளியே வெளியே வந்து ஹீரோயின் வந்து சேடா நிற்கிறா அப்போ ஹீரோ பின்னாடி போயிட்டு என்ன ரொம்ப சேடா இருந்த மாதிரி இருக்கு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சோகமா கேட்கா அப்போ ஹீரோயின் வந்து சோகமா சொல்றான் என் தங்கச்சியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை பார்க்காம நிறைய இருக்க முடியல அப்படின்னு ஒரு மாதிரி சேடா திட்டுடா அதனால ஹீரோ அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அதனால சாரி என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து இந்த நாட்டு சென்ட் ஆயிட்டேன் இருந்தாலும் அவ இது பண்றாங்க அப்படின்ட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா மன்னிப்புலாம் கேட்காத அதுக்கு என்ன உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னானே நான் அப்போ ஒரே ஒரு லெட்டர் மட்டும் உனக்கு நான் எழுதிக்கலாமா அப்படின்னு நான் எழுதிக்க அப்படின்னு ஹீரோயின் வந்து லெட்டர் வந்து தனிச்சிக்கலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேம் அப்படி கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து தனிச்சிக்காங்க தனிச்சு வந்து ரொம்ப கோவமா ரொம்ப சேடா எப்படி இருக்கான்னு கூட தெரியாம அவர்கிட்ட நடந்து போயிட்டே இருக்கா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியணும் என் அக்கா என்கிட்ட சொல்லாம அப்படி போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலாம் அந்த போய் ராஜாவை பார்த்தா ராஜா வந்து பூ கொடுக்குறான் அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கொண்டு சேலை பார்த்துட்டு இருக்கா இப்படி அக்கா வெளியே போயிட்டாங்க ஆனா இவன் இப்படி அடுத்த பொண்ணுக்கு உடனே பூ கொடுக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு கூட சந்தோஷமா இருக்கான் அக்காவை தானே கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ணோம் அந்த பொண்ணு வெளியே போயிட்டானா இப்படி தோணும் அதுவும் எங்க அம்மா அப்பாவும் அவ போனதுல வந்து அதுக்கு என்ன வந்துச்சு ராஜாவுக்கு எல்லாம் இதுதான் அதுதான் சொன்னாங்க எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்கி என்ன நடக்குது இங்க அக்காவை இல்லைன்னு ஏமாத்துறாங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஷேரா வந்து ஹீரோனோட தங்கச்சி வந்து சொல்லிட்டு இந்த ஹீரோனோட தங்கச்சி பிரிஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட தங்கச்சி வந்து சொல்றோம் சரி ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் உங்க ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் சரி ஓகே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு அந்த ராஜா அதுக்கப்புறம் எப்படியாச்சும் நான் என்ன நடந்துச்சு எல்லாம் எனக்கு கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுவா இருக்கா ஏன்னா என்ன நினைச்சுனா தெரியல அதனால அவன் அந்த தட்டில் இருக்கா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அவன் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையும் பார்க்கா வீட்டில் ப்ளூ பிரிண்ட் எல்லாம் அப்பா நிறைய வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நகலாம் நிறைய புதுசாக இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் என்ன ராஜாவும் கொஞ்சம் இதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அக்கா வெளியே போனாலும் மான்ஸ்டர்லாம் அதிகமாயிருச்சு இதுவுமே அவங்க கவலைப்பட மாட்டேங்காங்களா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கா அதுக்கப்புறம் தூங்கும்போது அக்கா என்ன மன்னிச்சிருக்கா நான் ஏதோ பண்ணிட்டேன் நினைக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சேரா இருக்கா அது அவங்க அப்பா அம்மா வந்து காமிக்கணும் அவங்க வந்து நம்ம ஹீரோன் லெட்டர் வந்து நெட்டில் குட்டி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம ஹீரோனோட தனிச்சு வந்து இந்த ராஜிக்கு போகிறான் அப்போ அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அவளை எப்படியோ சேல்ஸ் பண்ணியாச்சு அவளை சேல்ஸ் பண்ணாதான் நல்ல காசு நம்ம கிடைச்சிருக்கு அவளை எப்படியோ பக்கத்து நாட்டுக்கு வித்துட்டோம் நம்ம ராஜா வந்து வித்துட்டாங்க சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தானே நம்ம ஹீரோன் வந்து சேடா பார்த்துட்டு இன்னும் அக்காவை வித்துட்டாங்களா எப்படி அவங்க விற்கலாம் அக்கா வந்ததும் காசுக்கு வைப்பாங்க கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி ஏமாத்தி வித்துருக்காங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப சேடாய் அப்படியே அந்த போறா எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க நினைச்சு நான் அவங்கள எப்படி பண்ணுவாங்க நான் நினைச்சு பார்க்கல அவங்க அப்பா அம்மா கூடயுமா வெளியே போறது அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்து அழுதா என்ன மன்னிச்சிருக்கான்னு அவ சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா ஏன்னா அவளுக்கு எதுவுமே தெரியாதா இப்போ தான் அவளுக்கு தெரியுது ஆனால் ரொம்ப அழுதா அக்கா என்ன மன்னிச்சுட்டு உட்காந்து அழுதுட்டுடா அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய் பேசிட்டு இருந்தான் நான் வந்து உங்க ப்ரொபோசல் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்படியே பேசிட்டு இருக்கா அதனால ஐயோ வந்து சொல்றேன் கண்டிப்பா அவனுக்கு ரிவேஜ் கொடுத்து அவனை எப்படி எங்க அக்காவை இது பண்ணுவோம்னு நினைச்சானோ அதே மாதிரி உனக்கு நான் ரிவேஜ் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா அவன் வந்து நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா அவ போனது வந்து அவ வந்து இப்போ எப்படியும் அந்த பக்கம் நாட்டுக்கு போய் சந்தோஷமா தான் இருப்பா அவள் லைஃப் அவள் ஜேர்னி ஆரம்பிச்சிருப்பா அதே போல நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீ வந்து ரொம்ப கியூட்டாகவும் பியூட்டியாகவும் இருக்க நீ ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ராஜ்யத்தில் எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா பார்த்துப்பாங்க ஏன்னா நானும் நீயும் ரொம்ப அழகா இருக்கும் வச்சுக்க 2 பேரும் சூப்பரா இருக்கும் ராஜ்யமே வித்தியாசமா இருக்கும் அப்படி எப்படி நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு நான் உன கல்யாணம் நான் திருப்பி சொல்லிட்டேன் அந்த அவப்பா அந்த சிரிச்சுக்கிட்டே சரி நான் உங்க ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த அக்செப்ட் பண்ணிட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷப்பட்டுட்டான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட தங்கச்சி வந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் வச்சுட்டு எங்க அக்காவை எதனா பண்ணாமல அவனுக்கு கண்டிப்பா நான் ரிவெஞ்ச் கொடுத்து அவன் எங்க அக்காவை எப்படி இது பண்ணாலும் அதே மாதிரி இவனுக்கு அந்த வழியை கொடுக்கணும் அப்படி சொல்றது வந்து ஃப்ரேம் அங்கே கட் பண்ணி இந்த எபிசோட ஓடிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோட் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க